ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெனி வித் கௌரி யூடியூப் சேனல். நான் உங்க கௌரி. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா கல்யாணம் வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. ஸோ அதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான். அம்மா வந்து அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக எடுத்து தர போகிறாங்க. ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறோம். யார் யாரும் பார்த்தீங்கன்னா, அம்மா வராங்க. அம்மா தான் மெயின் பார்ட்டு. ஒரு எருமை வருது, ஒரு பண்ணி கூட இருக்குது. அந்த பண்ணியோட தங்கச்சி தான் எருமை. ஓகே, பண்ணியோட தங்கச்சி எருமையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் ட்ரெஸ் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். சிவகாசியில் இருக்க கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன கடை பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வெல்லர்ஸ் குர்த்திஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். டாப் சொல்லி தொங்க போட்டிருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த கடைக்கு போய் வந்திருக்காங்க. உள்ள அவங்க டேட் போயிட்டாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். தான் நான் சொன்ன கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. வாங்க உள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம். கடை கொஞ்சம் சின்ன கடை தான், ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து வெளியே இருந்து உள்ளே வரதுக்குள்ளேயே நிறையா டிசைன்ஸ் பார்த்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் இப்போ வந்த டிசைன்ஸ் தான் இருந்தது. எங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இந்த கடையில் இருக்கோம். இந்த கடையில் நாங்கள் போகிறப்ப வரப்போ பார்ப்போம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வந்தோம். இதான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பார்த்த டாப். இதே எனக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிச்சு. எல்லா டாப்புமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். இது அம்மாவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா தான் மாட்டேன். சரி, அடுத்த ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு மாதிரி மைல் ப்ளூ கலரில் சக்தி இது செலக்ட் பண்ணால் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வெளியே ஃபங்க்ஷன் போனாக்குள்ளே போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைக்காரக்கா சொன்னாங்க. இந்த கடையில் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு மட்டும் தனி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். வேறு யாருக்கும் கிடையாது. ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். குர்த்திஸ் அந்த வெளியே போர்டில் இருந்தது தான் இது மட்டும்தான் இருக்கும். அதனால டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. சென்னையிலேருந்து வருமா இங்கே கலெக்ஷன்ஸ்லாம். இது வந்து 3 பேருக்குமே இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு வந்து இதில் இருந்த கழுத்து பிடிச்சிருந்துச்சி. 3 டாப் ஃபைனாக செலக்ட் பண்ணோம். அது எதை எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ கடைக்காரக்கா வந்து எல்லா டாப்பையும் சும்மா பார்த்துட்டே இருக்கீங்க, வச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு வச்சு பார்க்க சொன்னாங்க. அம்மா ஒவ்வொரு டாப்பையும் அடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டாப் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட டாப் நல்லா இருந்தது. சூப்பர். ஓகே, அடுத்த டாப் ரெண்டாவது பார்த்த டாப்பை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால்லாம் அந்த அக்கா குத்தி விட்டாங்க சும்மா. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. மூணு டாப் பார்த்து மூணுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ எதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் தான். இப்போ அம்மா வந்து பெல்ட் போட போகிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக ட்ரை பண்ண ஒயிட் வெயில் இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அம்மா ட்ரெஸ் எடுத்தாச்சு. அம்மாவோட பர்ச்சேசிங் முடிஞ்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம். பக்கத்துலேயே ஒரு கடைக்கு தான் போகிறோம். ஒரு வழியாக நாங்கள் மேலே இருக்க செக்ஷனுக்கு வந்துட்டோம். மேலே ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. சட்டையை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா கலருக்கு எதுவுமே நல்லா இல்லை. நான் ஆஷ் கலர் நல்லா இருக்குன்னு அது நிறைய அப்பா ஏற்கனவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. வேறு சட்டை பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னால் அவங்க காமிச்சாங்க. சைஸ் இந்த சைஸ் தான் அப்படின்னதுக்கப்புறம் அடுத்த சட்டை பார்த்துட்டு இருந்தோம். எந்த சட்டையும் எங்களுக்கு பிடிக்கல. சரி, வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டாங்க. எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸா வேற இருந்ததா. அதனால சரி, ஓகே, ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து ஷர்ட்ஸ் நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நாங்கள் அந்த சைட் போனோம். நிறைய ஷர்ட்ஸ் பார்த்துட்டோம். எங்களுக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியலை. ஏன்னா நாங்கள் இதுக்கு மாதிரி இந்த கடைக்கு வந்தப்பெல்லாம் செலிப்ரேஷன் டைம்ஸில் தான் வந்திருக்கோம். பொங்கல், தீபாவளி அப்படின்னு தான் வந்திருக்கோம்.
இந்த மாதிரி கல்யாண நாளைக்கு இல்லை பர்த்டேக்கு திருவிழாவில் வந்து எடுத்தது கிடையாது. அதனால் இப்போ செலிப்ரேஷன் டைமில் கலெக்ஷன்ஸ் இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி ஓகே ரோலிங் மாடல் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரோலிங் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் வந்து 2 பேக்கெட் வச்சு இருக்குது. 2 பேக்கெட் வச்சு அப்போ போட மாட்டாங்க, அப்படி இருக்கு. இல்லை ஒரு பேக்கெட் வச்சு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்டா இருக்கு, ஃபுல் ஹேண்டில் அப்பா போடுவாங்க. அதனால வந்து என்ன செய்யன்னு தெரியல. சக்தி ஒரு பக்கம் போய் உக்காண்டா, அம்மா முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ண, எடுக்கவா வேண்டாமா இல்லை வேற கடைக்கு போமான்னு தெரியல. சரி இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து குடோன்ல இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. மா சத்தி என் கொட்டாய விட்டு அவ தூங்கி விழுந்துகிட்டு இருக்கா, அப்படியே நல்ல பிள்ளை மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ. சரி அந்த கலெக்ஷன்ஸ் வரையும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோல் டைப்ல ஒன்றும் திருப்பி செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி பாக்ஸுக்கே மாத்திட்டோம். பாக்ஸ்ல பார்த்தோம், அதுவும் செட் ஆகலை, என்ன பண்ணன்னு தெரியல. எல்லாம் ரொம்ப லைட் கலரா இருக்கு, இல்லை ரொம்ப டார்க் கலரா இருக்கு. 2 பேக்கெட் இருக்கு, ஹாஃப் கேண்ட் இருக்கு. ஸோ நிறைய குறை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, என்ன செய்யன்னு தெரியல யாருக்குமே. இந்த கடைக்கு நாங்கள் எப்போல்லாம் வருவோம் நினைச்சிங்கன்னா ஒரு மிட் நைட்டில் தான் நாங்கள் வருவோம். இந்த கடை பேர் மிட் நைட் ஷாப் தான். கடை பேர் மிட் நைட் கிடையாது, நாங்கள் மிட் நைட்டில் தான் போவோம். எப்போ இந்த கடைக்கு வந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் போவோம். நாங்கள் மட்டும் தான் போவோம், எங்களுக்காக எடுத்து போடுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த கடைக்கு போய் மேலே இருக்க எல்லா ஷர்ட்டையும் உழைச்சி போட்டு வந்துட்டோம். கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணோம், அது என்னன்ட்டு நீங்களே இப்போ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்தது, அந்த ஒரு கலர்ல வந்து இன்னொரு மாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சாங்க. அதுலதான் நாங்க செலக்ட் பண்ணது இருக்கு. இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது, பட் வந்து ரொம்ப தின்னா இருந்துச்சு, திக்கா இல்லாம ரொம்ப ரொம்ப தின்னா இருந்தது. அதனால இருக்கு இந்த கலர். ஒரு வழியா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சட்டையை செலக்ட் பண்ணிட்டேன். நாங்கள் செலக்ட் பண்ண ஷர்ட் இதுதான். எப்பவுமே வந்து அம்மாவுக்கு செலக்ட் பண்ணதான் லேட் ஆகும், அப்பாவுக்கு ஏமா செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவா அம்மாவுக்கு போன 10 நிமிஷம் செலக்ட் பண்ணிட்டு அப்பாவுக்கு செலக்ட் பண்ணதான் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே ஷர்ட் செலக்ட் பண்ணிச்சு, அதுக்கு மேலே ஜீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜீன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கியாச்சு, அப்பாவுக்கு சட்டையும் பேண்ட்டும் வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்ன ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது அம்மாவுக்கு எடுத்த ட்ரெஸ். கடை பேர் வந்து மார்வலஸ், முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ரேட் தான் ஜாஸ்தியா இருக்கு. செம்ம ரேட். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்க எவ்வளவு பிரைஸ் அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது கரெக்டா தப்பான்னு நாங்க சொல்றோம். இதுதான் வந்து அம்மாவுக்கு எடுத்த டாப். எனக்கு இந்த டாப் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. அம்மா போன நேரத்தில் நான் எடுத்து இதை போட்டுக்க போறேன். எஸ், அதுக்கு பிளான் பண்ணி தான் வாங்கினேன். அம்மா ஒருக்க தான் போடுவாங்க, அடுத்து நான் தான் எடுத்து போட போறேன். ஷால் எனக்கு வந்து இந்த ஷால் பிடிக்கல, ஸோ நான் வேற ஷாலும் வாங்கிக்குவேன். இது வந்து இந்த டாப்புக்குரிய ஷாலே தான் இது செட்டு. இது வந்து லெகின் மட்டும் தனியாக. லெகின் நாங்கள் எதில் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜியா கோல்டு அப்படின்னு ஒரு நார்மல் பிராண்டில் தான் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து அப்பாவுக்கு எடுத்து பார்க்கலாம். அப்பாவுக்கு எடுத்த கடை பேர் வந்து ஆஹா ரெடிமேட்ஸ். முருகன் கோவில், இதுவும் முருகன் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. ஆப்போசிட்ல ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும், அங்கே அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து இதை போய் எடுத்துகிட்டு வந்து, ரெண்டும் ஒரே கடை தான். இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த வட்டம் அப்பாவுக்கு சட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப பாடுபட்டுட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இது அப்பாவுக்கு சூஸ் பண்ண சட்டை, ஒயிட் அண்ட் ப்ளூ. கிரே கலர் ஆஷ், கிரே ஆஷ் வேற. ஸோ இது வந்து அப்பாக்கே ஃபைனலா கல்யாணம் ஷாப்பிங் முடிச்சாச்சு, ட்ரெஸ் எடுத்தாச்சு. வெட்டிங் அண்ட் ஸோ இதுதான்
இது சுடிதார், இது சட்டை, இது பேண்ட், இது சாலு. இது பண்ணியே. இப்போ வந்து எங்க அம்மா என்ன சொல்றாங்க, இது கையை வெட்டி தைக்க போறேன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருக்க போட்டு எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜர்னி வித் கௌரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜர்னி வித் கௌரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். அது மாதிரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் இந்த டாப்போட ரேட் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணிருங்க. பை பாய்.